ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பேனில் 1.5 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ட்ரையாக வறுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த இட்லி பொடி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஆட் பண்ண கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இன்னொரு மெத்தடும் இருக்குது. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வீட்டிலையே நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட ஈஸியாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் தனி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் 30 எடுத்துக்கிறேன். அதை பேனில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாயோட நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்த இன்க்ரீடியன்ஸை ஓரளவுக்கு ஆற வச்சு ஜாரில் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சிக்கிறேன். இட்லி பொடி கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான அண்ட் யம்மியான இட்லி பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.